ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். எதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் என்னை பார்த்தவுடனேயே இதை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லவா? உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே இந்த மாத இறுதிக்குள் உனக்கு பலித்துவிடும். உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. நீ கேட்டது எல்லாமே கேட்டபடியே கிடைக்கப் போகிறது. கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் நிகழப்போகிறது. அது நிகழ்வதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் உனக்கே சாதகமாக்கி அதற்கான இறுதி கட்டத்தில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். உன் வேண்டுதல்கள் அனைத்துமே கூடிய விரைவில் உனக்கே சாதகமாகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ என்னிடம் வந்து என்ன கூறப்போகிறாய் தெரியுமா? என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நான் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. நன்றி மேல் நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நீ கூறத்தான் போகிறாய். நீ காத்திருந்த செய்தி இதுதானே? நான் இருக்கிறேன், நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு போகப் போகிறாய். பொறுமையாக இரு. நான் இருக்கிறேன். அனைத்திற்கும் சாட்சியாக உன் நிழலாக உன் அப்பா நான் இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கு பின்னாலும் நிச்சயம் ஒரு பலன் இருக்கவே செய்யும். நம்பிக்கையோடு முன்னேறிக்கொண்டே இரு. நான் இருக்கிறேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீயாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஆனால் தன்னிலை மாறும் பொழுது அதனால் ஏற்படும் விளைவுகள் அதிகம். அது நன்மையோ தீமையோ இவ்விரண்டும் அதிவடைங்கும் முடிவு உன் கையில்தான் இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி கவலைப்படாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய்து கொண்டே இரு. மிகப்பெரிய வெற்றி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என்னிடம் சொல்லிவிடு. நான் நிறைவேற்றித் தருகிறேன். நான் பார்த்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதற்காகத்தான் நடக்கிறது. அதர்மம் இப்படித்தான் வரும் என்று ஏதாவது வழி இருக்கிறதா? இல்லை என்றால் தர்மமும் இப்படிதான் வரும் என்பதற்கும் வழியே இல்லை. வாழ்வில் எப்பொழுதும் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியமே அல்ல. ஏதேனும் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் நம் மன தைரியம் அடங்கி இருக்கிறது. வாழ்வின் வெற்றியும் அதில்தான் அடங்கி இருக்கிறது. எனவே எது வந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். நடக்கப் போகும் நிகழ்வுகளையும் நடந்த நிகழ்வுகளையும் நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் தற்போது நம் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் எல்லாமே நாடகமாகியே விடும். எனவே நடந்ததை மறந்துவிடு. வரப்போவதை நினைத்து பயப்படுவதை நிறுத்திவிடு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிமிடத்தை மன நிம்மதியோடு வாழ கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கை சுகமானதாகவே இருக்கும். வாழ்க்கை என்னும் ரதத்தை செலுத்தும் போது நம் வேகத்தை குறைக்கவே சிலர் வேகத்தடையாக பாதையின் குறுக்கே வருவார்கள். புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டால் மட்டுமே அத்தகைய தடைகளை தகர்த்து எறிந்துவிட்டு சரியான பாதையில் சீறி பாய எழும். எனவே எந்த தடை வந்தாலும் துடைத்து எறிந்துவிட்டு நம்பிக்கையோடு போராடு. நீ போராடி போக வேண்டிய இடம் சர்வ நிச்சயமாக உனக்கான இடமாகவே இருக்கும். எண்ணியது அனைத்துமே ஈடேறும். எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில், எண்ணங்கள் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நீ எண்ணியது அனைத்துமே ஈடேறும். உன்னை நான் உன் சாய் தேவா புதுப்பித்து கொண்டு இருக்கிறேன். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளில் இருந்துதான் உன்னிடம் வருகிறது. என் பார்வையில்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை புரிந்து கொள். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருந்திருக்கலாம். இருந்தும் இருக்கும். அது உன்னுடைய தவறு அல்ல.
உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைதான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இனியும் அப்படித்தான் உன் வாழ்க்கை நகரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். அதேபோல் உனக்கு சேரக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் யார் உனக்கு அருகில் இருந்தாலும் கூட அது உன் அருகில் வந்து சேரவே சேராது. நீ பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது. அதை முதலில் ஒரு நிலைப்படுத்து. மலர்கள் அழகாக இருக்கும், ஆனால் அந்த மலர்களில் முள்ளும் இருக்கும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். உன் அழகான வாழ்க்கை, அதை நீ பார்த்து நடந்து கொண்டே இரு. நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து காத்து இருப்பேன். உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னில் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே. உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன். உன்னை ஒருபோதும் கவலைப்பட்டு விடமாட்டேன். கவலை மட்டுமே பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடமாட்டேன். யார் என்ன வேண்டுமானாலும் உனக்கு எதிராக சொல்லட்டும். என் குழந்தை, என் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் போது என் உலகமாய், உன்னுடைய உலகமாய் நான் இருக்கிறேன் என்று ஆனந்தத்தில் சொல்கிறாய். அது எனக்கு கேட்காமல் இல்லை. அதைப்போல எனக்காக உலகமும் என் குழந்தைதான். உன் அம்மாவாக அப்பாவாக என்றுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். அன்பு காட்டாத மனமும் எதிலுமே சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணரவே முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும். சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிமையாகும். நான் இருக்கிறேன். ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் இது நடக்குமா நடக்காதா என்று நம்பிக்கையை இழக்காதே. உன்னில் இருப்பது உன் சாயப்பா அல்லவா? அனைத்தையும் உனக்காகவே நான் நடத்தி காட்டுவேன். இதுதான் உன் சாயப்பாவின் தர்மம். நம்பிக்கையோடு செயல்படு. யாரிடத்தில் இரக்கம் அதிகமாக இருக்கிறதோ அவரிடத்தில் கடவுள் நிச்சயமாக இருப்பார். பழகி பின் பலனை பெற்றவுடன் அதன் பிறகு விலக 1000 காரணத்தை தேடும் உலகம் இது. சற்று ஜாக்கிரதையாகவே இரு என் குழந்தையே. பிறரால் கற்றுக் கொடுக்கவே முடியாத, எளிதில் கற்றுக்கொள்ளவே முடியாத மிக முக்கியமான ஒன்று மௌனம் ஒன்றுதான். அந்த மௌனத்தை நீ பின்பற்றி கொண்டே இரு. எப்பொழுதும், எந்த இடத்திலும், எல்லா நேரத்திலும். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை அழகாகும். எதை செய்வதற்கு முன்னாலும், எதை பேசுவதற்கு முன்னாலும் ஒரு முறை பேசு. அதை பேசுவதற்கு முன் 2 முறை யோசித்து பின் பேசு. எதுவுமே சில காலம்தான். ஆசைப்படுவதை, பேராசைப்படுவதை மறந்துவிடு என் குழந்தையே. நீ ஆசைப்பட்டதை மட்டும் மறந்து விடாதே. வெற்றி என்பது அனைவருக்கும் மிக சுலபமாக கிடைக்க விடுவதில்லை. ஆனால் வெற்றி பெறுவதற்கான தகுதி எல்லோருக்குமே மிக எளிதாக கிடைக்கும். வாய்ப்பும் கிடைக்கும். அதை எப்படி பக்குவமாக சமயோஜித புத்தியாக பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதுதான் வெற்றி அடங்கி இருக்கிறது. நேரத்தை எப்பொழுதெல்லாம் நீ வீணாக்கிக் கொண்டிருக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் நன்றாக உற்றுப்பார். கடிகாரத்தில் ஓடுவது முட்கள் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை என்பது உனக்கு அப்பொழுது தெள்ளத் தெளிவாகவே புரியும். கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கடுகளவும் அது உனக்கு கை கொடுக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. முடிந்து போனது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வருவது வரப்போவதாகவே இருக்கட்டும். நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். நீ கவலைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ ஏதாவது மாறிவிடுமா என்றால் நீ கவலைப்படுவதிலும் கண்ணீர் சிந்துவதிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் எதுவுமே மாறாது என்ற பட்சத்தில் நீ கவலைப்பட்டே கொண்டிருப்பதால் என்னதான் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில்? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. முயற்சி செய்ய எப்பொழுதுமே தயங்காதே. முயன்று கொண்டே இரு. முயலும் பொழுதுதான் உனக்கான வெற்றிக்கான பாதை மிக தெள்ளத் தெளிவாகவே உன் கண்களுக்கு புலப்படும்.
முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை உன்வசமாக்கிக் கொள்ளலாம். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது என் பிள்ளையே. கடமையை செய்தால் வெற்றி எப்பொழுதும் உன் வசமாகும். கடமைக்கு எதையுமே செய்தால் தோல்விதான் உன்னை வந்து தழுவும். எனவே எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கடினமான வாழ்க்கை என்று கலங்காதே. எனக்கு மட்டும் கடினமான வாழ்க்கை இருக்கிறதே என்று எப்பொழுதும் புலம்பாதே. அங்கேதான், அந்த கடினமான வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை உயர்த்தும் சந்தர்ப்பங்கள் ஒளிந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். நான் சொல்வது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பலிக்கும். என்னை சர்வ சாதாரணமாக எண்ணி விடாதே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வர வேண்டிய அவசியமே இல்லை. மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே. வாழ்க்கையில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் உன்னுடைய மூளை, உன்னுடைய சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்து சென்றுவிடும். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளில் பாதையை பற்றி பயம் கொள்ளாதே. நல்லதை நினைத்துக்கொள், நல்லதை செய். எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே அமையும், நல்ல விதமாகவே முடியும். நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ வெகுளியாக, ஏமாளியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறாய். போனது போகட்டும், விட்டுவிடு. உன்னுடைய அப்பாவி குணத்தை முற்றிலும் விட்டுவிடு. தைரியமாக சுதாரிப்போடு இருக்க பழகு. உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை போல் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று எப்பொழுதும் நம்பிவிடாதே. காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது உனக்கிருக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் மட்டும் மாறாமல் அப்படியே உன்னிடம் நிரந்தரமாக இருந்து விடுமா என்ன? நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனந்தம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அல்லவா வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் உன்னை மகிழ்ச்சியோடு இருக்கும்படி நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். மன மகிழ்ச்சி எப்பொழுது வருகிறது தெரியுமா? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. இது உனக்கு புரிகிறதா? அதனால் உனது கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலைகளை மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு என் மடியில் சந்தோஷமாக இரு. நான் உனக்கு உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எது வந்தாலும் கடந்து போக கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள், உன்னை ஏளனமாக பேசுபவர்கள், உன்னை வசைப்பாடுபவர்கள் அனைவருமே உத்தமர்களாக இருக்கவே முடியாது. எல்லோரிடமும் ஏதோ ஒரு குறை இருந்துதான் ஆக வேண்டும். எனவே மற்றவர்கள் கூறுவதை கேட்டு உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நீயே வருத்தப்பட்டு உன்னையும் வருத்தப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. யார் என்ன சொன்னாலும் உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது திருப்தியாக இருக்கிறதோ அதை மட்டும் தைரியமாக நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து காட்டுகிறேன். நான் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயம் கொள்ளாதே. நான் ஒன்றை உன்னிடம் கூறுகிறேன், கேட்டுப்பார். உன்னுடைய இந்த உண்மையான அன்பும் பாசமும் என் மீது இருக்கும் பட்சத்தில் உனக்கான அன்பு, உனக்கான என்னுடைய ஆசிர்வாதம், உனக்கான என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும்படி நான் வழிவகை செய்வேன். யார் உன்னை கைவிட்டாலும் விடாவிட்டாலும், யார் உன்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், யார் உன் மனதை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாமல் விட்டாலும் நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன்.
உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பிள்ளையே. என்னுடைய அன்பு மட்டும்தான் எப்பொழுதுமே உதாசீனப்படுத்தாக அன்பு. உன் மனதை எப்பொழுதுமே திடமாக வைத்துக்கொள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமே இல்லை, யாருமே நிரந்தரமே இல்லை. பெற்ற தாயானாலும் சரி, பெற்ற தகப்பனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, கணவனானாலும் சரி, பெற்ற பிள்ளைகளானாலும் சரி, குறிப்பிட்ட ஒரு நாள் வரை, குறிப்பிட்ட அந்த நேரம் வரும் வரைதான் எல்லாம் உன்னுடன் வருவார்கள் என்பதை நான் பல முறை உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் அந்த உறவுகள், அந்த அன்பு, அந்த பாசத்திற்காக நீ ஏன் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு உன்னையே குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? ஆனால் உன்னிடம், உன்னோடு எப்பொழுதுமே நிரந்தரமாக வரப்போவது உன்னுடைய சத்குருவாகிய உன் சாயிநாதரே. இன்பத்தை கண்டுவிட்டால் மிக மிக பரவசமடைவதாக இல்லாமலும், துன்பத்தை கண்டால் அப்படியே துவண்டு போய் உட்காமராமலும் மனதை நிதானமாக சரிசமமாக வைத்துக்கொள். உன்னுடைய மனதை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது வேறு ஒரு ரூபத்தில் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நான் அதை சேர்த்து வைப்பேன். அது வரும் வரை நீ இப்படியே இதே மனநிலையில் இருந்தாயென்றால் அதற்கு உன் சாயப்பா சொல்வதற்கு எதுவுமே இல்லை. உன் மனதை நீதான் கையாள வேண்டும், நீதான் கட்டி போட வேண்டும். நீ எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, எதற்காக அழுது கொண்டிருக்கிறாயோ, அதே மனநிலையில் அப்படியே இருந்துவிட்டால் அனைத்தும் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுமா என்ன? வாழ்க்கை நகர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும், காலங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். நீயும் உன் மாற்றத்தை எதிர்நோக்க காத்திருக்கத்தான் வேண்டும். அதுவரை இப்படி அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே இருப்பதனால் என்ன ஆகிவிடப் போகிறது? எத்தனை நாள்தான் உன்னாலும் இப்படி அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்க முடியும் என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா? ஒரு சில நாட்களில் உனக்கே உண்மைகள் புரிய வரும். ஏன் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது, இந்த நிகழ்வு நடந்ததற்கான அர்த்தம் என்ன என்பது உனக்கே தெல்ல தெளிவாக புரிய வரும். அந்த நாள் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நான் அதை சேர்த்து வைப்பேன். பொறுமையாக காத்திரு. என் பாதம் தொட்ட உனக்கு எப்பொழுதுமே ராஜ வாழ்க்கை காத்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையின் மறுபக்கத்தை நீ காணப்போகும் அந்த நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் கனவுகளையெல்லாம் தகுந்த நேரத்தில், தக்க சமயத்தில் நான் உனக்கு நிஜமாக்கி கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் உன்னை தாழ்ந்து போக உன் அப்பா உன்னை விட்டுவிடவே மாட்டேன். இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கு நன்றாகவே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று. எப்போதுமே இறைவனிடம் இதை கொடு, அதை கொடு என்று கேட்காமல், என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ, என் வாழ்க்கைக்கு அதை கொடுத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதை ஆசிர்வாதமாக கொடுத்தால் போதும் என்றபடி இறைவனிடம் வேண்டிக் கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் கஷ்டங்களே இல்லாமல் வாழ்ந்துவிடலாம். இறைவனுக்கு தெரியாதா உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று? என்னதான் சொன்னாலும், என்னதான் கூறினாலும் மனிதர்களுடைய மனது வேண்டுதல் இல்லாமல் இறை வழிபாட்டை செய்யவே செய்யாது. நீ யாரிடம் எந்த வேண்டுதல்களை வைத்தாலும், உன் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும், எது உனக்கு நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எது உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எப்பொழுதுமே உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அந்த தன்னம்பிக்கை மட்டும் உன் வாழ்வில் இருந்தால் போதும், உன் மனதில் இருந்தால் போதும். நீ இழந்தது, இது நாள் வரை நீ இழந்து தவித்தது அனைத்தையும் வென்று விடலாம், பெற்றே விடலாம். நீயோ தைரியமான தன்னம்பிக்கையுள்ள என்னுடைய பிள்ளைதான், என் ஆசிர்வாதம் பெற்ற என்னுடைய பொக்கிஷம்தான். உன் வாழ்க்கையில் அத்தனை தடைகளையும் அத்தனை போராட்டங்களையும் தாண்டிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையை அப்படித்தான் வாழ வேண்டும்.
ஏதாவது தடங்கள் வந்துவிட்டால் அவ்வளவுதான், வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்வது என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு அப்படியே ஒரு மூலையில் உட்கார்ந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு உனக்கு வந்த தடங்கல்களை எல்லாம் எதிர்த்து நின்று போராடினால்தான் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும். எந்த தடங்கள் வந்தாலும் அது எதிர்த்து நின்று போராடி, இது உனக்கு வராமல் மற்றவர்களுக்கு வந்தால் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்ற அறிவுரையை அவர்களுக்கு வழங்குவதற்காக அசாத்திய தைரியத்தை பெற்றிருக்கிறாய். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. இவ்வளவு நல்ல எண்ணங்களையும் நல்ல மனதையும் பெற்றிருக்கும் என் பிள்ளைக்கு என்றென்றும் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். உன் நல்ல எண்ணத்திற்கு உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நடப்பது அனைத்தும் உனக்கு நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையை. எது வந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் அந்த சோதனையில் நீ வென்று விட்டாயானால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலித்துவிடும். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் மீட்டெடுத்து விடலாம் சர்வ நிச்சயமாக.